கன்னி ராசியை பொறுத்தளவில் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் சூப்பராக இருக்குது. என்ன இப்போ நம்ம ஏன் ஜாதகம் படிக்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு விஷயம் சரி. அடுத்து இந்த குருவுடைய அதிசாரம் யாருக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க யார்கிட்ட மேம் விலகி இருக்கலாம்? உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக கமெண்ட் கொடுத்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய உங்களுக்கு வந்து இந்த 12 ராசிக்கும் நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீங்க, அதனால் எங்கள் ராசிக்கு கரெக்டாக சொல்கிறாங்க, நல்ல பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னா, குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசார பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் 12 ராசியில் எத்தனை பேருக்கு நல்லது, எத்தனை பேருக்கு கெட்டது வரப்போகுது, பாசிட்டிவ் யாராக இருக்குது, நெகட்டிவ் யாராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நெகட்டிவ்னு பயந்துடாதீங்க. நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. நம்ம ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவரை தான் சந்திக்க போகிறோம். அதாவது அவங்க வந்து ஜோதிட ஆசிரியர். அதாவது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கவங்க ஆசை, என் ஜாதகத்தை நான் பார்க்கணும், எப்படி இருக்குது, என்ன பரிகாரம் எல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆசை இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், கிளாஸ்க்கும் போகலாம். ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. வாங்க எல்லாருமே கற்றுக்கோங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை, உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து குரு அதிசார பயிற்சியோட 12 ராசிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சே மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் மேம். இப்போது குரு அதிசார பயிற்சி அது எப்போ வருது, அதில் இந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நல்லது, எவ்வளோ கெட்டது? கெட்டது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கெட்டது வந்தாலும் தான் நீங்கள் நிறைய பரிகாரத்தையும் சொல்லிடுறீங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி? கண்டிப்பாக அதிசாரம்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு இயல்பான ஒரு 100 மீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த அதிசாரம்ங்கிறது 140 ஸ்பீடில் போகிறது. ஐயோ, அவ்வளோ வேகமாக அடுத்த ராசிக்கு மாறிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து அதிசாரம் விரைவாக, ஏன்னா ஒரு வருஷம் ஒரு குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம், ஆனால் அந்த ஒரு வருடம் முடிவதற்கு முன்பாகவே கொஞ்சம் தன்னுடைய சுழற்சியை வேகப்படுத்தி அடுத்த ராசிக்கு மாறுறது தான் அதிசாரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது எவ்வளோ காலத்திற்கு எப்போ ஏற்படுதுன்னா, அக்டோபர் 31 ஏற்படுது. அக்டோபர் 31. இந்த அக்டோபர் 31லேருந்து நவம்பர் முழுமையாக இருக்குது. டிசம்பர் 13லேயே திரும்ப வக்ரமாகி திரும்ப கடகத்துக்குள்ளேயே வந்துடுவார். அப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு போக போகிறோம், அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிற மாதிரி சடனாக ஒரு வேகமாக போய் பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துடுறார். அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பயிற்சிங்கிறது முறையாக வரும். அப்போ தான் புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே கூடி போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அதிசாரம் வேகமாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவருடைய நகர்வு இந்த 1.5 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகளை தரும், ஒரு சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை தரும். சரி, உலகத்தில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை தரப்போகுதுன்னா, சடனாக ஒரு தங்கம் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள், ஏன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது தங்கம், கோல்டில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த குருனாவே ஆலயங்களில் குருமார்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க, வேத விற்பனர்கள், இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றமாகவே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டுக்கு குரு மாறுறார். அதனால் ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அழகாக, அதாவது மக்களுக்கு புரிகிற பயந்துட்டு இருப்பாங்கல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. நெகட்டிவே இல்லையாங்க, எல்லாருக்குமே பாசிட்டிவாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 12 ராசியும் பார்க்கலாம். அடுத்தது கன்னி.
கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி மேம் இருக்குது? எவ்வளோ நல்லது இருக்குது, எவ்வளோ கெட்டது இருக்குது? கெட்டது இருக்குன்னு கொஞ்சம் சத்தமாக தான் கேட்கணும் கன்னிராசியை பொறுத்தளவு. ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் இது. கன்னிராசியை பொறுத்தளவில் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் சூப்பராக இருக்குது. என்ன, இப்போ நீங்கள் வெளிநாடு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, வெளிநாட்டிலேருந்து ஒரு ஏதாவது உதவிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அது மட்டும் இப்போ கிடைக்கும். அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. மற்றபடி செலவுகள் ஜாஸ்தியாகும், அலைச்சல் அதிகமாகும், விரயங்கள் அதிகமாகும். இந்த காலகட்டங்கள் இந்த விரயத்தை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கோங்க. அதாவது விரயத்தை கொடுக்கணுங்கிறதா அவருடைய தன்மையை தவிர அது அசுபம் சுபம் அப்படிங்கிறத நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நல்ல விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்ணுவோம். நல்ல விஷயங்கள்னு என்ன, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இது எல்லாமே நல்ல விஷயங்கள். வெளிநாடு போகிறது எல்லாம். அசுப விரயங்கள்னு என்ன, ஆடம்பரமாக சில விஷயங்களை தேவையே இல்லாமல் செஞ்சுக்கிறது. இப்போ கல்யாணம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கும் கல்யாணம் பண்ணலாம், 50 லட்ச ரூபாய்க்கும் 1 கோடி ரூபாய்க்கும் கல்யாணம் பண்ணலான்னா, நான் 1 கோடிக்கு கடனை வாங்கி, என் கையில் காசு இல்லை, கடனை வாங்கி நான் கல்யாணம் பண்ணுறேன்னா யாருடைய தப்பு? என்னுடைய தப்பு தான். அதனால் நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆடம்பரம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு இந்த நேரத்தில் நினைக்கவே கூடாது. அது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக நிம்மதியாக தூங்க முடியாது. ஏன்னா 12ல் குரு இருக்கிறதுனால. அப்போ தூக்கம் குறையும். அப்படிங்கிறதுனால நீங்கள் பகல் பொழுதில் வேலையை குறைச்சி பகலில் தூங்குங்க, நைட்டில் ஒர்க் பண்ணுங்கள். இதை மாற்றி பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம ஏன் ஜாதகம் படிக்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு விஷயம் இது நல்லா இல்லை, 12ல் குரு இருக்கார், வெளிநாடு சம்மந்தமாக நம்ம முயற்சிகள் பண்ணுறோம். அடுத்து 12ல் குரு, நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். 12ல் குரு நைட் ஒர்க்கு அதிகமாக எடுத்துக்கணும். ஓகே. ஏன்னா அவர் 12ஆம் பாவத்தை தான் இயக்குறாரு. அப்படிங்கிறப்போ 12ஆம் பாவம் தொடர்பான நிகழ்வுகளை நம்ம இயக்கிக்கணும். அப்போது பகல் பொழுதை நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு இரவு பொழுதை உழைக்கிறோம் அப்படின்னா அது லாபமாக நமக்கு பேசும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து இந்த குருவுடைய அதிசாரம் யாருக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த குழந்தைகளினுடைய அவங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறது இங்கே பிரச்சனைக்குரியதாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது உங்கள் மனசே உங்களுக்கு பிரச்சனைகளை நினைக்க சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெகட்டிவான எண்ணங்கள் இந்த நேரத்தில் உருவாகும். இப்போ நெகட்டிவ் எண்ணங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது, உங்களுக்கு எதிரி யாருன்னா நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறது தான் உங்களுக்கு எதிரி. அதனால் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. நெகட்டிவாக நினைக்காதீங்க, பாசிட்டிவாகவே நினைங்க. முடிஞ்சதுன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு பாத யாத்திரை போங்க. பாத யாத்திரையெல்லாம் நல்லா போக முடியாது, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க. இன்னும் சொல்ல போனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வீட்டில் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இருக்காமல், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குளிச்சுட்டு கோயிலில் போய் ஒரு 1.5 மணி நேரமாவது கோயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கோவிலில் நீங்கள் பிரதட்சணம் வந்தாலே அது பாத யாத்திரை போனதற்கு சமம் தான். இன்றைக்கி எத்தனை பேர் பிரதட்சணம் பண்ணுறோம்? இன்றைக்கி அவசரமாக போய் சாமி கும்பிட்டு அப்படியே வாசலோட வந்துடுறது உண்டு. அப்படியே பிரதட்சணம் பண்ணாலும் ஃபோன் பேசிக்கிட்டு நம்ம 1000 பிரச்சனைகள் வச்சுட்டு இல்லை மேடம். ஏன்னா நான் ரொம்ப சோம்பேறி, நடந்து சுற்றிட்டு வரணுமேன்ட்டு சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அவ்வளோதான் கவனிச்சிட்டு உடனே கிளம்பிடுறேன். பட் இது ஒரு நல்ல இந்த கன்னிக்கு மட்டும் இந்த அதிசார பயிற்சியில் அவங்க பண்ணக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் 11 முறை நீங்கள் பிரதட்சணம் வாங்க. அடிப்பிரதர்ஷனம் பண்ண முடியும்னா ஒரு முறை பண்ணினாலே போதும். இல்லைன்னா 11 முறை ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டு இங்கே ஏதாவது அந்த எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த தெய்வத்தை மட்டும்தான் நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். நினச்சிட்டு நீங்கள் எந்த தெய்வத்துக்கு வேணாலும் போங்க. நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போகணும், பிள்ளையார் கோயிலுக்கு போகணும், முருகன் கோயிலுக்கு போகணும், சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற டிமாண்ட்லாம் கிடையாது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த இறைவனை மட்டும் நினச்சிட்டு அடிப்பிரதர்ஷனம் பண்ணுங்கள். 11 முறை சுற்றி வாங்க. முடிஞ்சவங்க 21 முறை சுற்றி வாங்க. கண்டிப்பாக இந்த அதிசாரத்தில் ஒரு ப்ளஸ்ஸான பலன்கள் நீங்கள் சந்திப்பீங்க. அவங்க யார்கிட்ட மேம் விலகி இருக்கலாம்? அவங்க மனசு தான் அவங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட இருந்து விலகி இருந்தாலே மனசுக்கிட்ட இருந்து தான் விலகி இருக்கணும். அவங்க கன்னிராசிக்காரங்களோட மனசுக்கிட்ட இருந்து கன்னிராசிக்காரங்களே விலகி. குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள்லையும் நம்ம தலையிடக்கூடாது. குழந்தைகளுக்காக இந்த நேரத்தில் எதுவும் நம்ம பண்ணவும் கூடாது. திருமணத்தை பொறுத்தளவு பார்ப்போமே, இப்போ இவங்களுக்கு கன்னிராசிக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் இப்போ இந்த அதிசாரத்தில் கொஞ்சம் பிரேக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்போ ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த கல்யாணத்தை இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுனால கடைசி நிமிஷத்தில் கூட அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதனால் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை தந்துட்டுருக்கு. 12ல் இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி அவர் நல்ல விரயங்களை, சுப விரயங்களை, உங்கள் அலைச்சலுக்கு ஏற்ற ஒரு முயற்சியையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுப்பார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நல்ல அருமை. இதை நான் இன்றைக்கி ஒரு விஷயம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ மேம். நன்றி.
மேம் இப்போ இந்த 1 மாதத்தில் கற்றுக்கலான்னு சொன்னீங்களே, அந்த 1 மாதத்தில் என்னென்னலாம் கவர் பண்ணுவீங்க மேம்? இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம். இந்த காருக்கு நம்ம மெக்கானிக் கற்றுக்கணுமா இல்லை ஓட்ட தெரியணுமா? ஓட்ட தான் தெரியணும். ஓட்ட தெரிஞ்சால் போதும் இல்லையா? அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும். பெரிய விஷயம் மேம் இது. ஏன்னா அதுக்கு மேலே ஏற்படக்கூடியதை அதை ஸ்பெஷலிஸ்ட்டை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இல்லையா? அதனால் ஜென்ரலாக இது எனக்கு ஏபிசின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதை ரன் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும், காற்று குறைவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இதை அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க கற்றுக்கணும். இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படி எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஓட்ட தெரிஞ்சால் போதும். அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நாங்கள் பேசிக் கிளாஸில் கற்றுக் கொடுத்துருவோம். ரொம்ப அருமையாக ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன். கரெக்டாக ஜாதகத்தை பற்றி கேட்டால் கார் ஓட்டுறதே சொல்லி அருமையாக சொல்லிட்டாங்க எங்கள் மேம். சொல்யூஷன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன். உண்மையாகவேங்க, நமக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் முதல்ல போதும்ல, அதே மாதிரி ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சாலே போதும். வாங்க கற்றுக்கோங்க. ஃபுல்லாக அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரே மாதத்தில். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. சாந்தி தேவி மேமை வந்து நீங்கள் நேர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை என்ன இதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க அழகாக அதுக்கான சொல்யூஷன், பரிகாரம் எல்லாமே சொல்லுவாங்க. அது இல்லாமல் நானே ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பிரியப்படுறீங்களா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக கற்றுக்கோங்க. மேம் 1 மாதத்தில் கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரே மாதம்தாங்க ஜாதகம், ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம். வாங்க கற்றுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.